Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் பிஇ, பிஎஸ்சி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்க ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் சப்ஜெக்ட்ல இருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் செயின்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் டிரான்சியன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஸ்டேட்ஸ் பற்றியும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செயின்ஸில் ரெடியூசிபிள் அண்ட் irreducible செயின்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜேவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு எனக்கு கேவுக்கு ரீச் ஆகணும். ஜேவுலேருந்து எனக்கு கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஜேகேன்னு எழுதலாம். ஜேவுலேருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஜேல இருந்து கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி எழுதலாம், பிஜேகே அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த டிரான்சிஷன் வந்து n ஸ்டெப் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ஸ்டெப்ஸ் எத்தனை தேவைப்படுது அப்படின்னா n ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்க இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்படி எழுதுவோம், பிஜேகே பவர் n எழுதுவோம். அப்ப ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ், அதாவது n ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பிஜேகே பவர் n. இதுவே நம்ம வந்து ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n ஸ்டெப் டிரான்சிஷன், இதுலயும் n ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு போகுது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரீச் ஆகுது, ஜேவுல இருந்து கேவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகுது அப்படின்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எஃப்ஜேகே பவர் n. இந்த பவர் nன்றது எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுது ஜேல இருந்து கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் எஃப்ஜேகே பவர் nக்கும் பிஜேகே பவர் nக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, எஃப்ஜேகே பவர் nன்றது ஜேவுல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ்ல நம்மளுக்கு சொல்றது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வர்றது எஃப்ஜேகேன்றது. அதே பிஜேகே பவர் nன்றது என்னன்னாக்க ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் ஜே டு கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ்ல கிடைக்கிறது தான் பிஜேகே பவர் n. அப்ப பாத்தீங்கன்னா கன்சிடர் எ சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கும் போது எஃப்ஜேகே பவர் என்னோட நோட்டேஷன் எப்படி சொல்றோம், எஃப்ஜேகே பவர் என்னன்றது ஜேகே, எஃப்ஜேகேன்றது ஜேவுல இருந்து கேவுக்கு போறதுன்னு அர்த்தம். பவர்ல இருக்கிற என்னன்றது எத்தனை ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, எத்தனை டிரான்சிஷன்ஸ். அப்ப எஃப்ன்றது எஃப் ஆர் ஃபர்ஸ்ட் டைம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எஃப்ஜேகே பவர் n பை தி ப்ராபபிலிட்டி that it reaches the state k for the first time at the nth step, அதாவது after n transitions அப்படின்றது அர்த்தம். அதே பிஜேகே பவர் n பாருங்க, பிஜேகே பவர் n be the probability that it reaches state k not necessarily for the first time, not necessarily for the first time after n transitions. அப்ப மொத்தத்துல நம்மளுக்கு பிஜேகே பவர் n எஃப்ஜேகே பவர் n ஜேவுல இருந்து கேன்ற ஸ்டேட்டுக்கு போறது n டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஆனா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்ஜேகே பவர் nன்றது ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, பிஜேகே பவர் nன்றது நம்மளுக்கு நாட் நெசசரிலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தான் மீன் பண்ணுது, ஜே டு கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு n டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஜேகே பவர் n எடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப டவு கேன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டு தி ஸ்டேட் கேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ரீச் ஆகுது இல்லையா ஜேவுல இருந்து கேவுக்கு போறது. அப்ப அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்க tau k is equal to minimum of all n greater than or equal to 1 xn is equal to k. xn ன்றது அவுட்கம் ஆஃப் தி nth ஸ்டெப். அப்ப nth ட்ரையல்ல கிடைக்கிற அவுட்கம் வந்து எனக்கு கேன்ற ஸ்டேட்டா இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்க n எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு மினிமம் போட்டு வர்றது தான் நம்மளுக்கு tau k. இப்ப tau kன்றது மினிமம் ஆஃப் ஆல் n greater than or equal to 1 xn is equal to k. இதுல tau kன்றது ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டு தி ஸ்டேட் கேன்னு அர்த்தம். ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து கேவுக்கு போறதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ எஃப்ஜேகே பவர் nன்றது
ப்ராபபிலிட்டி தட் இட் ரீச்சஸ் டு தி ஸ்டேட் k ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அட் தி nth ஸ்டெப். pjk பவர் n என்றது ப்ராபபிலிட்டி தட் இட் ரீச்சஸ் ஸ்டேட் k நாட் நெசசரிலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ். ஸோ pjk பவர் n fjk பவர் n ரெண்டுமே ப்ராபபிலிட்டி தான் j to k க்கு ரீச் ஆகிறதுக்கு n ஸ்டெப் டிரான்சிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நோட்டேஷன்ல கொடுக்கறது. ஆனா fjk பவர் nன்றது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இப்போ fjk ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் நம்மளுக்கு jல இருந்து kக்கு போறதுக்கான அந்த டைம் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்னு சொன்னோம். அதுக்கான நோட்டேஷன் tau k சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து fjk denote the probability that the starting with j the system will ever reach state k ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டேஷனுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா fjk is equal to sum of all first passage first time reach ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. fjk is equal to sum n is equal to 1 to infinity fjk power n. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா fjk is equal to 1 ரெண்டு கேஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். ஒன்னு வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கலாம், இல்லைனாக்கா லெஸ் than 1 இருக்கலாம். fjkன்றது சமேஷன் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி fjk பவர் n. அந்த சம் வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கலாம் அக்யூரேட்டா, இல்லைன்னா லெஸ் than 1 இருக்கலாம். இப்ப ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க fjk is equal to 1னாக்க jல இருந்து kவுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு போகும்னு அர்த்தம். அப்ப it is certain that the system starting with the state j will reach state k ன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு jன்ற ஸ்டேட்ல இருந்து kன்ற ஸ்டேட்டுக்கு கன்ஃபார்மா போகும்ன்றதுக்கான வேல்யூ தான் நம்ம fjk is equal to 1ன்னு வந்ததுன்னா எடுத்துக்கலாம். இப்ப இந்த கலெக்ஷன் வந்து fjk பவர் n இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி jk பவர் nன்றது j to k க்கு பவர் n ஸ்டெப் டிரான்சிஷன்ல வர ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டோம்னா இதுதான் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் கேன்னு எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க ஐடியா வந்து எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா fjk பவர் n எல்லாத்தையும் சம் பண்ணி வர்றதுதான் கேபிட்டல் fjk அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஈக்குவல் டு 1ன்னு வந்துன்னா கண்டிப்பா இட் இஸ் சர்டைன் மீன்ஸ் கன்ஃபார்மா வரும்னு அர்த்தம். jல இருந்து kவுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்ப ஈக்குவல் டு 1 இருந்தா கன்ஃபார்மா ரீச் ஆகும்னு அர்த்தம். லெஸ் than 1ன்னு இன்னொரு கேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்ல மீன் டைம் ஃப்ரம் தி ஸ்டேட் டு கேக்கு எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க நியூ ஜேகே. நியூன்றது எப்பயுமே நம்ம மீன் வேல்யூக்கு தான் சொல்லுவோம். இங்கேயும் வந்து நியூ ஜேகேன்றது என்ன அர்த்தம்னா ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து கேவுக்கு போறதுக்கான மீன் டைம் value is equal to summation n is equal to 1 to infinity n into fjk power n. fjk power n என்றது first time j to k after n transitionல வர probability ன்னு அர்த்தம். இந்த வெறுமே வந்து sum of all fjk power n போட்டோம்னா அது capital fjk ன்னு சொன்னோம். இங்க வந்து mu jkன்றது என்ன அர்த்தம்னா summation இந்த n into fjk power n போட்டோம் அப்படின்னாக்க இந்த வேல்யூ n into fjk power n போட்டோம்னாக்க வர்ற இந்த வேல்யூ தான் நம்ம மியூ ஜேகேன்னு சொல்லுவோம். மியூ ஜேகேன்றது மீன் டைம் ஃப்ரம் த ஸ்டேட் ஜே டு கேன்றது எடுத்துக்கலாம். சப்போஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜேன்னா என்ன அர்த்தம், ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேன்ற ஸ்டேட்டுக்கே போறதுன்னு அர்த்தம். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு ஜே. இப்போ இந்த கேஸ் பாருங்க, இந்த கேஸ்ல நம்மளுக்கு கே இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து என்ன அர்த்தம்னாக்க நம்மளுக்கு ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேன்ற ஸ்டேட்டுக்கே போறது ஃபர்ஸ்ட் டைம் ரீச் n டிரான்சிஷன்ல கிடைக்கிற இந்த ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கும் போது இதோடது எப்படி எழுதலாம், n ஃபர்ஸ்ட் டைம் இல்லாததுக்கு pj பவர் n எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு j to j ஆஃப்டர் n டிரான்சிஷன்ல நம்மளுக்கு வரும்போது எப்படி எழுதலாம், fjj பவர் n. இது வரைக்கும் நம்ம j to k பார்த்தோம் இல்லையா, இப்ப j to jவாவே இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு அதே இதுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கேஸ்ல நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் டைம் k is equal to jவா இருக்கும்போது இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கலெக்ஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்,
fjj power n will represent the distribution of the recurrence times of the state G. அதாவது அதோட மீனிங் fjj வேல்யூ கண்டிப்பா 1. ஏன்னா ஜேல இருந்து ஜேவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி கன்ஃபார்மா இருக்கும். அதனால fjj வேல்யூ கண்டிப்பா என்ன வேல்யூ கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும். ஸோ இது மீனிங் என்னன்னாக்கா fjj இஸ் ஈக்குவல் டு 1னாக்கா fjj இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஜேவ்ல இருந்து ஜேவுக்கு போறது கன்ஃபார்ம் அப்படின்னாக்கா தி ரிட்டர்ன் டு தி ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கூட மீன் ரெக்கரன்ஸ் டைம்ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா மியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு சேம் அதே டெஃபினிஷன் mu jj j is equal to k is equal to j ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா mu jj is equal to summation n is equal to 1 to infinity n into fjj power n. இதை தான் நம்ம மீன் ரெக்கரன்ஸ் டைம் ஃபார் தி ஸ்டேட் ஜேன்னு சொல்லுவோம். ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான மீன் ரெக்கரன்ஸ் டைமுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ மியூ ஜேஜே. இப்போ பீரியாடிசிட்டி பார்க்கலாம். பீரியாடிசிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா ஸ்டேட் ஐ இஸ் return state if pii power n is greater than 0 for some n greater than or equal to 1. அப்ப iன்றது return state. return state ன்னு எப்ப சொல்லுவீங்க? iல இருந்து ik கன்ஃபார்மா நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்லுவோம்? iல இப்ப அது இதான் வந்து iன்னு எடுத்துக்கலாம். iன்ற ஸ்டேட். இப்ப iன்ற ஸ்டேட்ல iல இருந்து ik நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா எப்படி சொல்லலாம் நம்ம? அப்ப இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு எப்படி வரும்? pii பவர் n pii பவர் n greater than 0 கன்ஃபார்மா நம்மளுக்கு அந்த iல இருந்து ik நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னாக்க i is a return stateனா pii பவர் n is greater than 0 for some n is greater than or equal to 1. இப்போ period di of a return to state I is defined as the greatest common divisor of all m such that pii power m is greater than 0. இப்போ நம்மளுக்கு i ரிட்டர்ன் ஸ்டேட்டா இருந்ததுன்னா i to i நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த i to i வர்ற எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம எடுத்து pi பவர் mன்னு எடுத்துட்டு which is கண்டிப்பா i ரிட்டர்ன் ஸ்டேட்டா இருந்தா pii பவர் m is greater than 0ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற m வேல்யூ இந்த மாதிரி இந்த பவர்ல இருக்கு பாருங்க, இந்த பவர்ல இருக்க m வேல்யூ இந்த pii பவர் m எந்த இடத்துலலாம் எனக்கு அந்த எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 0 வருதோ அந்த m அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி என்ன எடுக்கணும்? நம்ம ஜிசிடி எடுக்கணும். ஜிசிடி எடுத்தா கிடைக்கிறதா நம்மளுக்கு டிஐன்னு சொல்லுவோம். ஸோ டிஐன்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஜிசிடி ஆஃப் ஆல் m such that pii power m is greater than 0. இங்க mன்றது என்னன்னாக்க எத்தனாவது ஸ்டெப்ல எல்லாம் நம்மளுக்கு pii power m வந்து greater than 0 வருதோ அந்த மாதிரி இருக்க m எல்லாத்துக்கும் gcd எடுத்தா கிடைக்கிறது தான் di. இப்போ எனக்கு di வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கு அப்படின்னாக்க அந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே di வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டை வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்பீரியாடிக் அண்ட் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா பீரியாடிக்கா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்ப எனக்கு பீரியாடிக்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா கிரேட்டர் தேன் 1. ஸோ அப்பீரியாடிக்கா இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி அந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு அப்பீரியாடிக் கேஸ்ல எல்லாம் pii நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்ப அதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? di is equal to gcd of all m such that pii power m is greater than 0 is equal to pii power m is greater than 0 நாக்க அதே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்கும். அந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் than 0 எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்டுக்கு நம்ம di ஃபார்முலா இந்த மாதிரி ரெண்டு விதமாவும் எழுதிக்கலாம். நம்ம pii பவர் m greater than 0 அப்புறம் இன்னொன்னு fii பவர் m greater than 0. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு di போட்டுக்கலாம். di வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து அப்பீரியாடிக். அதுவே ஈக்குவல் டு 1 கிரேட்டர் than 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரியாடிக்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா இதுதான்.
இப்போ மெயின் கான்செப்டான கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு ஸ்டேட் இருக்கு நம்மளுக்கு, பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட், இன்னொன்னு டிரான்சியன்ட் ஸ்டேட். இப்போ எனக்கு ஜேன்ற ஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜேன்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம என்னன்னு சொன்னோம், எஃப்ஜேஜே. ஆஃப்டர் n ஸ்டெப் டிரான்சிஷன்னா பவர் n கிடைக்கும். ஸோ இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, எஃப்ஜேகேவோட ஃபார்முலா. எஃப்ஜேகேவோட ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, சமேஷன் n is equal to 1 to infinity fjk பவர் n ன்னு சொன்னோம். இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேவுக்கே போகுதுன்னா இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு, எஃப்ஜேஜே. fjj is equal to summation n is equal to 1 to infinity fjj. ஜேவ்ல இருந்து ஜேவுக்கு போறதுக்கு n டிரான்சிஷன் தேவைப்படுது, ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி fjj பவர் n. ஸோ இந்த ஃபார்முலா இப்படி வந்துடும். அப்ப இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து பேஸ் பண்ணி பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டா இல்ல டிரான்சியன்ட் ஸ்டேட்டான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ரெக்கரண்ட் ஸ்டேட்னு அர்த்தம். ரெக்கரண்ட் அப்படின்னாக்கா அதுக்கான கண்டிஷன் எஃப்ஜேஜே வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த சமேஷன் வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் அல்ல ரெக்கரண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, ரெக்கரண்ட்னாக்க ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் கன்ஃபார்ம் சர்டைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டேட் ஜேவுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். ஸ்டேட் ஜேன்றது பெர்சிஸ்டன்ட்னா ஸ்டேட் ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே போறதுக்கான அந்த கண்டிஷன் இஸ் சர்டைன் அர்த்தம். அப்ப ஜே டு ஜே ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன் அப்படின்னாக்க அந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன்றது பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் இல்லைனாக்கா ரெக்கரண்ட் ஸ்டேட். அதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜேஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்து இதுக்கு ஆப்போசிட் டிரான்சியன்ட் ஸ்டேட். இப்போ நம்ம பெர்சிஸ்டன்ட்க்கு என்ன சொன்னோம், ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன் சொன்னோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் அன்சர்டைன். ஜேவ்ல இருந்து ஜேவுக்கு வர்றதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அன்சர்டைன் அப்படின்னாக்க கன்ஃபார்மா தெரியாதுனாக்க அது வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு எஃப்ஜேஜே இஸ் லெஸ் தேன் 1ன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட் ஜே பெர்சிஸ்டன்டா இருந்தா எஃப்ஜேஜே வேல்யூ ஈக்குவல் டு 1. அதே வந்து டிரான்சியண்டா இருந்தா fjj வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1. அதோட மெயின் ஃபார்முலா இதுதான் நம்மளுக்கு, fjj இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி fjj பவர் n ன்னு அர்த்தம். இப்போ பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல ரெண்டு கேஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். ஒன்னு வந்து நல் பெர்சிஸ்டன்ட், இன்னொன்னு வந்து நம்மளுக்கு நான் நல் பெர்சிஸ்டன்ட்னு அர்த்தம். அப்ப ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம், ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொன்னீங்க, fjj வேல்யூ என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு 1 இருக்கணும். இப்பதான் அந்த டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் இந்த கண்டிஷனோட பிளஸ் நியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நல் பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். நியூ ஜேகே ஃபார்முலா நமக்கு தெரியும். நியூ ஜேகேவோட ஃபார்முலா என்ன எழுதணும் நம்ம, சமேஷன் n is equal to 1 to infinity n into fjk power n. இங்க ஜேவ்ல இருந்து கேக்கு போகாம ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே போகுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம், நியூ ஜேஜே is equal to summation n is equal to 1 to infinity n times fjj power n. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, நியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to 1 to infinity n into fjj power n. இப்போ பெர்சிஸ்டன்ட்னாக்க இந்த கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, இந்த fjj is equal to 1. இந்த கண்டிஷனோட நியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா மெயின் ரெக்கரன்ஸ் டைம்
at the state Jன்றது satisfy பண்ணுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? null persistent அப்படின்னு சொல்லலாம். அதாவது mean recurrence time is infinite அப்படின்றது தான் நம்மளுக்கு ஐடியா. mu jj is equal to infinity னா என்ன அர்த்தம்? இது வந்து mean recurrence time. So mean recurrence time வந்து infinity-ன்ற ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா the persistent state null persistent ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து less than infinity, அதாவது நம்மளுக்கு finite கிடைச்சது அப்படின்னா mean recurrence time value finite கிடைச்சது அப்படின்னா அது பேர் வந்து non null persistent, அதாவது positive persistent ன்னு சொல்லலாம். So persistent state நம்மளுக்கு ரெண்டு கேஸ் வருது, null persistent இன்னொன்னு non null persistent. null persistent னா mean recurrence time mu jj value equal to infinity. அதே non null persistent அதாவது positive persistent னா mu jj வந்து finite இருக்கும். அந்த finiteன்றதை எப்படி எழுதுவோம்? less than infinity. mu jj is less than infinity ன்னு எழுதுவோம். இப்போ நம்ம classification of states பார்த்தோம் இல்லையா, அதுல ஸ்டேட்ஸ்ல நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணோம்? ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது என்னென்ன கேஸ் நம்மளுக்கு கிடைச்சது? persistent, இன்னொன்னு transient. இப்ப வந்து persistent நம்மளுக்கு என்ன கேஸ் சொன்னோம்? ரெண்டு கேஸ் சொன்னோம். என்னென்ன கேஸ்? null persistent, non null persistent. இப்ப ஸ்டேட்ஸ்ல persistentக்கு என்ன கண்டிஷன் சொன்னீங்க? fjj value equal to 1 இருந்ததுன்னா persistent. fjj value less than 1 இருந்துச்சுன்னா transient. அடுத்த கேஸ்ல பாருங்க, null persistent. null persistentனா எப்படி வந்துச்சு? mu jj is equal to infinity இருந்துச்சு அப்படின்னா null persistent. mu jj finite இருந்துச்சுனாக்க அது வந்து non null persistent. இப்ப பாருங்க நம்மளுக்கு என்னென்ன கேஸ் நம்மளுக்கு வந்துருச்சு? ஸ்டேட்ஸே நம்ம எத்தனை கேஸா பிரிச்சோம்? persistent, அப்புறம் transient. அடுத்தது persistent நம்ம எத்தனை கேஸா பிரிச்சோம்? non null, அப்புறம் non null. இந்த இதுல பிரிச்சுக்கோம். இப்ப states of the Markov chain can be classified as transient and persistent. அதுல persistent states can be subdivided as null and non null persistent. இப்ப அடுத்த கேஸ் பாருங்க, persistent non null aperiodic state of a Markov chain is said to be ergodic ன்னு சொல்லுவோம். அதாவது persistent ஓட non null condition, non null persistent இருந்து அது வந்து எனக்கு aperiodic இருந்துச்சு அப்படின்னா அத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ergodic அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்மளுக்கு persistentக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? fjj is equal to 1. அதே வந்து non nullக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? mu jj is less than infinity ன்னு சொன்னோம். இப்ப aperiodic அப்படின்னாக்க என்ன அர்த்தம் நம்மளுக்கு? di value, அந்த di gcd of m such that pi power m சொன்னோம் இல்லையா, அந்த di value accurate equal to 1 இருந்ததுன்னா aperiodic. so இந்த மூணு கண்டிஷனும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா periodic, null, non null, periodic, non null, aperiodic எல்லாம் சேர்ந்து வர்றதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம்? ergodic அப்படின்னு சொல்லுவோம். இப்போ first entrance theorem statement பார்க்கலாம். first entrance theorem statementனா இப்போ jன்ற ஸ்டேட் ஒன்று எடுத்துக்கும், jன்ற ஸ்டேட் எடுத்துக்கலாம் and kன்ற ஸ்டேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு jல இருந்து நம்மளுக்கு kவுக்கு போகுது, ரீச் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி n டிரான்சிஷன்ல கிடைக்கிறது எப்படி எழுதிக்கலாம்? பவர் n, fjk பவர் n ன்னு எழுதிக்கலாம். நாட் நெசசரிலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்னா எப்படி எழுதலாம்? pjk பவர் n, n ஸ்டெப் டிரான்சிஷன் தேவைப்படுச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட்
டைம் நம்மளுக்கு அந்த ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கு n டிரான்சிஷன் தேவைப்படுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி fjk பவர் n எழுதிருக்கோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி வர்ற தியரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரம். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு pjk பவர் nன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க summation r is equal to 0 to n fjk power r pkk power n minus r for n is greater than or equal to 1 with initial conditions எப்படி இருக்காங்க அப்படின்னா pkk power 0 is equal to 1 அதே fjk power 0 வந்து 0 fjk power 1 is equal to pjk ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷனை இந்த ஃபர்ஸ்ட் சம்மேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது ரெண்டுத்துல நம்ம இதை அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த இனிஷியல் கண்டிஷனை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப சம்மேஷன் r is equal to 0 to n ன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0 to n ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா r is equal to 1 to n minus 1. nth டேர்ம் இங்க செகண்டா கொடுத்து வச்சிட்டாங்க. and r is equal to 0 ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது pkk வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்கு 1 ன்னு இருக்கு. இங்க 1 ன்னு இருக்கு. fjkன்றது நம்மளுக்கு 0. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு இருக்காது. அப்ப அதனால நம்மளுக்கு எங்க இருந்து எடுத்துட்டாங்க r is equal to 1 to n minus 1 மட்டும். ஏன்னா nth டேர்ம் இங்க வந்துருச்சு. and 0 r is equal to 0 போடும்போது fjk பவர் 0 வந்து நம்மளுக்கு 0ன்றதுனால நம்மளுக்கு அந்த டேர்ம் நம்மளுக்கு கட் ஆயிடும். சோ இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது pjk பவர் n is equal to summation r is equal to 0 to n fjk பவர் r pkk பவர் n minus r. so fjk பவர் r நாக்க என்ன அர்த்தம் jல இருந்து kவுக்கு போறதுக்கு r ஸ்டெப் டிரான்சிஷன் தேவைப்படுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி fjk பவர் r. அதே வந்து pkkன்றது kல இருந்து kவுக்கே போறதுக்கான ப்ராபபிலிட்டி எத்தனை டிரான்சிஷனுக்கு அப்புறம் n minus r டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டியை pkk பவர் n minus r போட்டுக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் r is equal to 0 to n போட்டோம்னாக்க கிடைக்கிறதா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செயின்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். If C is a set of states such that no state outside C can be reached from any state inside C, then C is to be closed. அதாவது Cன்றது நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை நான் எப்போ க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்சைடு சில இருந்து நம்மளுக்கு அவுட் சைடு சில இருக்க எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்காது. அதுதான் வந்து ஐடியா. அப்ப நோ ஸ்டேட் அவுட் சைட் சி கேன் பி ரீச்ட் ஃப்ரம் எனி ஸ்டேட் இன் சி. அப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம ஐஎன்ஜின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்சைட் சில இருக்க ஸ்டேட்ஸ் நம்ம ஐஎன்ஜேன்னு எடுத்துக்கலாம். அவுட் சைட் சில இருக்கிற ஸ்டேட் வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐல இருந்து நம்மளுக்கு கேவுக்கு ரீச் ஆகாது, அது மாதிரி ஜேல இருந்தும் கேவுக்கு ரீச் ஆகாது. அப்படின்னாக்க இன்சைடு சில இருந்து நம்மளுக்கு அவுட் சைட் சில நம்மளுக்கு ரீச் ஆகாது அப்படின்ற கண்டிஷனோட இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சி வந்து க்ளோஸ்ட் அண்ட் ஜேன்றது நம்மளுக்கு சிலையும் கேன்றது நாட் பிலாங்ஸ் டு சிலையும். அப்ப இது வந்து நம்மளுக்கு இன்சைடு சில இருக்கு அப்படின்னா ஐஎன்ஜே பிலாங்ஸ் டு சின்னு எடுத்துக்கலாம். கே வந்து சில இல்ல அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு சின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஜேன்றது இன்சைடு சி கேன்றது அவுட் சைடு சியா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படின்னா பிஜேகே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப பிஜேகே பவர் என் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஏன்னா வந்து இது ரெண்டுத்துக்குமான எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாதனால இன்சைடு சில இருந்து அவுட் சைடு சிக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைனாக்க பிஜேகே பவர் என் வந்து நம்மளுக்கு 0. சி வந்து க்ளோஸ்ட் அப்படின்னாக்க அதோட சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் பிஐஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஜேன்றது நம்மளுக்கு இன்சைடு சி, அதே மாதிரி ஐன்றது இன்சைடு சில எடுத்துக்கணும்.
இப்போ P1ன்ற சப்மேட்ரிக்ஸ் PIJ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து நம்மளுக்கு ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம கெனானிக்கல் ஃபார்ம்ல எழுதும்போது P is equal to P1 0 R1 Qன்னு எழுதலாம். ஸோ ஒரு க்ளோஸ்டு செட்டுக்கு ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் இருக்கலாம். அந்த க்ளோஸ்டு செட்ல கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட், அதுவும் நம்மளுக்கு அப்சார்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் எப்படி வரும்? PJJ is equal to 1 அண்ட் மற்ற PJK வேல்யூ நம்மளுக்கு வராது அப்படின்னா ஈக்குவல் டு 0. PJJ is equal to 1. J அப்சார்பிங் அப்படின்னாக்க Jல இருந்து Jவுக்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்படி இருந்ததுன்னா PJJ is equal to 1 அண்ட் PJK Jல இருந்து Kவுக்கு போறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா இருக்கிறதே அந்த க்ளோஸ்டு செட்ல ஒன்லி ஒன் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க Jன்றது. அப்ப ஒரு ஸ்டேட் தான் உள்ள இருக்கு அப்படின்னா அவுட் சைட் ஸ்டேட்ல தான் மீதி எல்லாம் இருக்கும். அப்ப மீதி இருக்கிற அந்த Kன்றது நம்மளுக்கு அவுட் சைட் ஸ்டேட்னு எடுத்துட்டோம்னா PJJ value equal to 1. JJ value equal to 1 னா அப்சார்பிங், அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட். PJK is equal to 0 னா Jல இருந்து Kவுக்கு Kன்ற அவுட் சைட் செட்ல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் வராதுனாக்கா PJK is equal to 0. So J and K க்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்காதுன்னும் போது PJK is equal to 0, K not equal to J வாக்கும்போது. இப்போ இந்த மார்கோ செயினோட நமக்கு TPM டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க நம்மளுக்கு ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 0 1 2 3 4. இந்த ஸ்டேட்ஸ் வந்து 0 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4. இப்போ நம்மளுக்கு எது அப்சார்பிங்கா வரும் அப்படின்னாக்க, அப்சார்பிங்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, PJJ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு 1 இருக்கோ P001 P441 P00 மேட்ரிக்ஸ்ல P00 0க்கு நேரா போய் 0 பாத்தீங்கன்னா 1. அதே மாதிரி P441 இது ரெண்டும் நம்மளுக்கு அப்சார்பிங் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லைன்றதுக்கு PJK is equal to 0னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு 0 இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க 0ல இருந்து 1 2 3 4 எல்லாமே நம்மளுக்கு 0. அடுத்தது ஒன்று சொல்லியிருக்காங்க, sum of all probability value is equal to 1. இந்த கேஸ்ல பாருங்க C closed செட்டா இருந்துச்சு அப்படின்னா sum of all probability equal to 1. இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோல எல்லாத்தையும் நான் சம் பண்றேன். அப்ப 1 plus 0 plus 0 is equal to 1. இப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னா ரோ வைஸ் சம் பண்ணும்போது எல்லாமே ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். செகண்ட் ரோல பாருங்க Q plus P வந்து 1. Qன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், Pன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா P plus Q 1. தேர்ட் ரோலையும் P plus Q, ஃபோர்த் ரோலையும் P plus Q, ஃபிஃப்த் ரோல 4ல 1ன்னு கிடைச்சிச்சு. ஸோ ரோ சம் எல்லாமே ஈக்குவல் டு 1. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த சீன்ற கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டியும் ஈக்குவல் டு 1னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இப்போ அப்சார்பிங் ஸ்டேட்னாக்கா ரிட்டர்ன் ஸ்டேட்னாக்கா எந்த இடத்துல நம்மளுக்கு 0 to 0 இல்லை 4 to 4 அக்யூரேட்டா அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 இருக்கோ அதுதான் நம்ம வந்து அப்சார்பிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். இப்ப closed set ஐடியா பார்த்தோம் இல்லையா, அப்ப every finite Markov chain contains at least one closed set. அப்ப ஒரு finite Markov chainக்கு கண்டிப்பா ஒரு closed set ஆவது இருக்கும். அந்த closed set என்னன்னு பாத்தீங்கன்னா set of all states or the state space. அந்த closed set நம்மளுக்கு state space ஆவே இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் closed setன்னு சொல்றாங்களா, மினிமம் ஒன்னாவது இருக்கும் அப்படின்னா அந்த ஹோல் ஸ்டேட் ஸ்பேஸே கூட நம்மளுக்கு closed செட்டா இருக்கும். அப்போ ஒரு ஃபைனைட் மார்கோ செயின்லயும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒன் closed செட் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த செயின் does not contain any other proper closed subset other than the state space, then the chain is said to be irreducible. அதாவது அந்த செயின்ல நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் க்ளோஸ்டு செட்ன்றது அந்த ஸ்டேட் ஸ்பேஸை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், இர்ரெடியூசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரெடியூசிபிள் அதுக்கு வர்ற மேட்ரிக்ஸ் டிபிஎம் வந்து நம்மளுக்கு இர்ரெடியூசிபிள் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா இர்ரெடியூசிபிள் மார்கோ செயின்ன்றது என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேட் கேன் பி ரீச்டு ஃப்ரம் அதர் ஸ்டேட். அப்ப அந்த மார்கோ செயின்ல இருக்க ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் இருக்கும்.
அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம irreducible மார்கோ செயின் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. மார்கோ செயினுக்கான மேட்ரிக்ஸ். the Margo chain of in the matrix 3/4 1/4 0 1/4 1/2 1/4 0 3/4 1/4 is irreducible. ஏன் irreducible சொல்றேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 0ன்ற அந்த ஸ்டேட், அடுத்தது 1ன்ற ஸ்டேட் கொடுத்துக்கலாம், அடுத்தது 2ன்ற ஸ்டேட். இப்போ நம்மளுக்கு இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். இது நம்மளுக்கு 0 1 2, அதே மாதிரி இங்க வந்து 0 1 2. அப்ப 0 to 0வே நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு என்னன்னு வருது, நம்மளுக்கு 0 to 1னாக்கா 3/4 இந்த ஆன்சர். அடுத்தது 0 to 1, 0 to 1ன்றது நம்மளுக்கு 1/4 இந்த கேஸ். அடுத்தது 0 to 2க்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இல்லை, அதனால அதுக்கு நம்ம வந்து இந்த ஆரோ போட வேண்டாம். அடுத்த லைன்ல பாருங்க, செகண்ட் ரோல 1 to 0, 1 to 0க்கு 1/4ன்னு இருக்கு. 1ல இருந்து 0க்கு 1/4, 1ல இருந்து நம்மளுக்கு 0க்கு 1/4. அடுத்தது 1ல இருந்து 1க்கு, 1ல இருந்து 1ஏ வந்து போனுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 1/2. அடுத்தது 1ல இருந்து 2க்கு போகும்போது 1/4, 1/4. இப்போ அடுத்த கேஸ் தேர்ட் ரோ எடுத்துக்கும் போது 2 to 0, 2ல இருந்து 0க்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, 0 வந்துருச்சு நம்மளுக்கு. அடுத்தது 2ல இருந்து 1 பார்ப்போம். 2ல இருந்து நம்மளுக்கு 1 வந்து நம்மளுக்கு 3/4. அடுத்தது 2ல இருந்து 2k 1/4. ஸோ இதை போட்டோம். இப்போ வந்து இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிறத நம்ம கிராஃபா போட்டோம். இந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்போ 0ல இருந்து 1க்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா எந்த வழியில போலாம், 0 to 1 டைரக்டா இப்படியும் போலாம். எப்படி போலாம், இந்த மாதிரி போலாம். 1ல இருந்து 2க்கு போகணும்னாக்க எப்படி போலாம், இப்படி போலாம். 1ல இருந்து 2க்கு போகணும்னா இந்த மாதிரி போலாம். இதுவே நான் வந்து 2ல இருந்து 0க்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி போலாம், 2ல இருந்து 1க்கு போய் 1ல இருந்து 0க்கும் போலாம். ஸோ 0 1 2 மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றதுனால இந்த மார்கோ செயினா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், irreducible அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மார்கோ செயின்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து irreducibleன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து இந்த செயின் வந்து நாட் irreducible இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து ரெடியூசிபிள், இல்லைனாக்கா நான் irreducibleன்னு அர்த்தம். அப்ப அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ரெடியூசிபிள் மேட்ரிக்ஸா இருக்கும். இப்போ irreducible மேட்ரிக்ஸை நம்ம வந்து ரெண்டு இதா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு primitive, இன்னொன்னு imprimitive. irreducible மேட்ரிக்ஸே நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு primitive மேட்ரிக்ஸ், இன்னொன்னு imprimitive மேட்ரிக்ஸ். primitiveனாக்கா அப்பீரியாடிக்கா இருக்கும், அதுவே வந்து imprimitive சைக்கிள் ஆர் பீரியாடிக்கா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ரெடியூசிபிள். அப்ப செயினை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றீங்க, மார்கோ செயின்ஸை நம்ம வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்க ஸ்டேட்ஸ் மாதிரி செயின்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது ரெடியூசிபிள், irreducible, இன்னொன்னு ரெடியூசிபிள். ரெடியூசிபிள்ல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகுது. என்னென்ன கேஸ், primitive, இன்னொன்னு imprimitive. primitiveனா நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், அப்பீரியாடிக். இது வந்து பீரியாடிக். primitive அப்பீரியாடிக் செயினா இருந்துச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு primitive இருக்கும். அதே வந்து irreducible செயின் ஆல் ஸ்டேட்ஸ் பிலாங் டு தி சேம் கிளாஸா இருக்கும். இப்ப மார்கோ செயின்
வந்து ப்ரிமிட்டிவா இருந்து அப்பீரியாடிக்கா இருந்ததுன்னா அதோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு ப்ரிமிட்டிவா இருக்கும். அதே மாதிரி irreducible செயின்ல ஆல் ஸ்டேட்ஸ் பிலாங் டு தி சேம் கிளாஸா இருக்கும்ன்றதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு மார்கோ செயினை எர்காடிக் செயின் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, Margo chain is called an ergodic chain if it is possible to go from every state to every state, not necessarily in one move. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்னால போக முடியுது அப்படின்னாக்க நாட் நெசசரிலி இன் ஒன் ஸ்டெப்ல போக முடியுதுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்ஃபார்மா என்னால போக முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற மார்கோ செயினை நம்ம என்னன்னு சொல்லலாம், எர்காடிக் செயின்னு சொல்லலாம். இப்போ எர்காடிக் மார்கோ செயின் எல்லாத்தையும் என்ன ஸ்பெஷல் நேம்னு சொல்லலாம், irreducible. ஏன்னா irreducibleக்கும் சேம் கான்செப்ட் தான் சொன்னோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம மார்கோ செயின்ஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேஷன் இருக்கும்ன்றதான் நம்மளுக்கு மார்கோ செயின்ல சொல்லும்போது irreducible சொன்னோம். இங்க வந்து அதான் எர்காடிக் செயின் சொன்னோம் இல்லையா. ஸோ எர்காடிக்கா இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா என்னவா இருக்கும், irreducible இருக்கும்னு அர்த்தம். எர்காடிக் மார்கோ செயின்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் irreducible. அடுத்தது, a Margo chain is ergodic if and only if it is irreducible and aperiodic. கண்டிப்பா எர்காடிக்கா இருக்கணும் அப்படின்னா அது irreducible இருக்கணும் and aperiodic இருக்கணும். அடுத்தது Margo chain is irreducible அப்படின்னா the all states of the same period. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுல நம்ம வந்து என்ன ஐடியா சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ல நம்ம எர்காடிக் செயினா இருக்கணும் அப்படின்னா irreducible இருக்கணும். irreducibleனாக்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது மூணாவது கேஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது மூணாவது கேஸ்ல நம்மளுக்கு அந்த மார்கோ செயின் வந்து எர்காடிக் அண்ட் irreducible இருக்கணும் அப்படின்னா அது வந்து அப்பீரியாடிக் அண்ட் எல்லாத்துக்கும் பீரியட் வந்து சேம் பீரியடா இருக்கும்ன்றதுதான் ஐடியா. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதுல இருந்து ஜே மேத்தி ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.